வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம மாடித் தோட்டத்தில் பீர்க்கங்காய் செடியை எவ்வாறு வளர்ப்பது, அதற்கான பராமரிப்பு முறைகள் மற்றும் பீர்க்கங்காயின் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் பற்றி விரிவாக பார்க்கப் போறோம். பீர்க்கங்காய் என்பது வளர்க்க எளிதானதுடன் நம்ம உடலுக்கு பல சத்துக்களையும் தரும் ஒரு சிறந்த காய்கறி. முதலில் நம்ம மாடியில் பீர்க்கங்காயை வளர்க்க 12 அங்குலம் தொட்டி அல்லது குரோபேக் எடுத்துக்கொள்ளவும். அதில் மண், இயற்கை உரம் மற்றும் கோகோ பீட் கலந்து உபயோகப்படுத்தலாம். ஒரு தொட்டிக்கு 2 முதல் 3 விதைகள் போதும். விதைகளை சுமார் 1 அங்குல ஆழத்தில் வைக்கவும். விதைகள் முளைக்க 6 முதல் 8 நாட்கள் ஆகும். முளைத்த பிறகு மிக வலுவான 2 செடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவை அகற்றவும். பீர்க்கங்காய் செடிக்கு நல்ல வெயில் தேவை. தினமும் குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைத்தால் செடி நன்றாக வளர்கிறது. அதிக வெயில் காலங்களில் தினமும் நீரூற்ற வேண்டும். மழைக்காலங்களில் 2 நாட்களுக்கு ஒரு முறை நீரூற்றினால் போதுமானது. பீர்க்கங்காய் ஒரு கொடி வகை என்பதால் பந்தல் அமைத்து படருமாறு பார்த்துக் கொள்ளவும். 15 நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகவ்யம் அல்லது வேளாண் கூட்டு உரம் போடலாம். பீர்க்கங்காய் 2 முதல் 3 வாரங்களில் பறிக்க தயாராகிவிடும். பீர்க்கங்காயின் ஆரோக்கிய நன்மைகள். பீர்க்கங்காய் சத்தானதுடன் நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. உடல் சூட்டை குறைக்கும். பீர்க்கங்காயில் அதிக அளவு நீரும் மினரல்களும் இருப்பதால் உடல் சூட்டை சமநிலைப்படுத்துகிறது. ஜீரண சக்தி மேம்படும். இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஜீரணத்தை சீராக்குகிறது. குறைந்த கலோரி உணவு என்பதால் உடல் எடை குறைப்பதற்கும் உதவுகிறது. பீர்க்கங்காய் கல்லீரலை சுத்தம் செய்கிறது. பீர்க்கங்காயில் உள்ள வைட்டமின் சி சருமத்தை பிரகாசமாக்கி பிம்பிள் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறது. இவ்வளவு எளிதாக நம்ம மாடித் தோட்டத்தில் பீர்க்கங்காயை வளர்த்து நம்ம குடும்பத்துக்கே ஆரோக்கியமான காய்கறியை பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல மாடித்தோட்ட வீடியோக்களுக்கு நெல்லிக்காய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.